ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் இப்போ நான் வந்து ஒரு நியூ மைக் செட்டப்போட வந்திருக்கேன். என்னோட வாய்ஸ் இப்போவாது ஆடிபிளாக இருக்கும் அப்படின்றது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் யூடியூப்பில் நீங்கள் கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அது ஓகேவா இருக்குன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னைக்கு எனக்கு சடனாக வந்து ஒரு ரீடிங் பண்ணணுன்ட்டு என் மைண்டில் தோணுச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட். இது நான் வந்து இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னா, இந்த 3 குரூப்புமே வந்து டக்குன்னு என் மைண்டில் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்து எனக்கு மைண்டில் என்னெல்லாம் வந்துச்சோ அதை வந்து நான் ஒவ்வொரு குரூப்பாக வந்து நான் வந்து ஒரு கீவேர்ட்ஸாக வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு மெயின் ஒரு மெசேஜ் அதையும் வந்து ஒரு குரூப்லேயும் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ஜென்ரலாக எப்படின்னா, ஏஞ்சல்ஸ் ஆர் யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்லணும்னு நான் ஆசைப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பழைய நிறைய வீடியோஸ் எல்லாத்துக்குமே நல்ல வியூஸ் போகுது. ஆனால் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. கமெண்ட்ஸில் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எல்லாரும் எனக்கு வந்து மதித்து கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் லவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. சரி, இது வந்து நானே டக்குன்னு மைண்டு ஸ்ட்ரைக் ஆனதை வச்சு ஒரு ஜேர்னலிங் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு எது பிக் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் வழக்கம் போல் ஏஞ்சல்ஸோடைய அந்த ஆரக்கிள்லேருந்தும் நான் வந்து கார்ட்ஸ் எடுத்து வைப்பேன். ஸோ டேக் யூர் டைம். இது பைல் 1, பைல் 2, பைல் 3. ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க? மை காட், நிறைய சொல்லுறதுக்கு நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க போல. சரி, இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 பார்ப்போம். ஏன்னா நான் ஜேர்னல் பண்ணி வந்து அந்த கீவேர்ட்ஸ் வச்சு என்னால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்றத என்னுடைய ஃபுல் பெஸ்ட்டு நான் கொடுத்து நான் உங்களுக்கு கன்வே பண்ண பார்க்குறேன். ஓகேவா? ஃபைல் 2 ஓகே, இது வந்து லாஸ்ட்டாக நான் பார்க்குறேன். இப்போது ஃபைல் 1 சூஸ் பண்ண பீப்புள், ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும் ஆசைப்படுறாங்க பார்ப்போமா? The ocean, the deep blue sea speaks to your soul, healing and soothing you. Even the act of imagining yourself dipping into its healing womb brings about desirable effects. Better yet, spend time physically near the ocean. Allow its power and beauty to wash away all cares and concerns. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப இதே கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஹீல். நீங்கள் உங்களே வந்து ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நெகட்டிவ் சுச்சுவேஷன்லேருந்து உங்களை நீங்களே அதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வந்து பேக் டு ஃபார்ம் நீங்கள் வர ட்ரை பண்ணணும். அதுதான் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட ரொம்ப சொல்ல வராங்க.
டேக் அ டைம் பிரேக். ஒரு டைம் பிரேக் எடுத்து நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை நீங்களே வந்து என்ன வேணா நடந்துருக்கட்டும், உங்களை நீங்களே வந்து நீங்கள் யார் எப்படி இருந்தீங்களோ அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நீங்கள் வரத்துக்கான முயற்சிகளை எடுங்க. இல்லை ஓஷன் வந்திருக்கா, பீச் போங்க, ஏதோ ஏரிக்கரைக்கு போங்க. உங்கள் மனசை காமாக வச்சுக்கிறதுக்கும் பல குழப்பம் பல ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி உங்களை மீண்டு வெளியே கொண்டு வரதுக்கான என்னென்ன முயற்சி இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போயிட்டு இருந்தாலும் அது கரெக்டான பாதை தான். எது நடந்திருந்தாலும் அது நடக்கிறது, அது உங்களுக்கு லைஃபு உங்களை கரெக்டான ஒரு ரூட்டுக்கு தான் கொண்டு போகுது அப்படின்ற ஒரு அர்த்தம். ஏன்னா allow its power and beauty to wash away all cares and concerns. எது நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இது நீங்கள் ஹீல் பண்ணுறதால உங்களுடைய ட்ராமா அண்ட் பேக்லாக்ஸ் சேர்த்து வச்சு மனசுலேயே நிறைய சேட்னஸ் போட்டு போட்டு அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய டைம் இது. ஏன்னா ஒரு இடத்துல குப்பையை போட்டு டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த இடமும் ஸ்பாயில் ஆகும், சுற்றி ஒரே பேட் ஸ்மெல் தான் வரும், நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் உங்கள் ஹார்ட்டும். நீங்கள் அந்த ஹார்ட்டில் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் திங்கிங்லேயே நீங்கள் டம்ப் பண்ணி வைக்க உங்கள் ஹார்ட்டை நீங்களே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நியூ திங்ஸ் உங்களுக்கு வைக்கவும் முடியாது. ஏன்னா யூஆர் ஆல்ரெடி டம்ப்ட் வித் ஸோ மெனி திங்ஸ் இல்லையா. ஸோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஹார்ட்டை நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும். இது வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். எஸ், டிஸப்பாயின்ட்மெண்ட். உங்கள் டிஸப்பாயின்ட்மெண்ட்லேயே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. 5 of Cups வந்திருக்கு. இதில் பாருங்கள், ஏதோ சொதப்பல் ஆயிருக்கு, சம்திங் உடஞ்சி போயிருக்கு, யார் வரியும் அதிலே இருக்க வேண்டாம். அதிலே இருக்க வேண்டாம். சொல்ல வர மெசேஜ். ஓகே, யாரோ உங்களை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படியா? பாருங்க, பாட்டம்ல வந்துட்டு ஹீல். டெம்பரன்ஸ் என்னது? விச் இஸ் பேலன்சிங் யோர் செல்ஃப். மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க மனசை வந்து நீங்களே ஒரு நிலைப்படுத்த வேண்டும். அது அடியில பாத்தீங்களா? இப்ப நீங்க இப்படிதான் இருக்கீங்க, முடியல உங்களால. யாரோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை ஏமாத்திருக்காங்க. என்ன மேட்டரா இருக்கட்டும், நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இது வந்து காசுல ஏமாத்திட்டாங்க ஆர் நம்பிக்கை துரோகம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல. இது அந்த மாதிரி ரீடிங் இல்லை. இது வந்து ஏஞ்சல் மெசேஜ். உங்ககிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் நான் இப்போ பார்க்குறேன். உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா என்ன இந்த மாதிரி நடந்திருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் விட்டு வெளியே வரணும். இப்படி ஃபர்ஸ்ட் ஹீல் யுவர் செல்ஃப் ஃபுல்லி. சில பேர் வந்து இந்த மாதிரி உடஞ்சி போச்சுன்னு உட்காந்துட்டு திரும்ப அவங்கள நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில், அவங்கள பழி வாங்குறேன்ற பேரில் அதே மாதிரி ஒரு வெறிய மனசில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, எல்லாரும் பண்ண மாட்டாங்க, அப்படியும் சில பேர் இருப்பாங்க.
அப்படிப்பட்டவங்க. அந்த மாதிரி நீங்க இருக்க வேண்டாம். ஏன் நீங்க அவங்கள மாதிரியே இருக்கணும்? அவங்கள மாதிரியே இருந்தா அது நீங்களே கிடையாது. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்டே காம். எவன் என்ன வேணா பண்ணியிருக்கட்டும். மற்றவங்க ஹர்ட் பண்றதெல்லாம் நம்ம அதை உள் வாங்கி நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையுது இல்ல. நம்ம அதை ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறனாலதான் நம்ம டவுனா ஃபீல் பண்றோம். நீங்க அதை கண்டுக்கல அப்படின்னா எதுவுமே உங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பே இல்லை. சரி, உங்களை புண்படுத்தி இருக்கு, நீங்க அந்த மாதிரி டீப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுது, சேடா இருக்கீங்க. பட் அதை நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டா உங்களுக்கு அந்த சேட்னஸ் போறது இல்லை. யூ ஹாவ் டு ஹீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய புது வேர்ஷனை நீங்கள் உங்களுக்குள்ள உருவாக்க முடியும். இது ப்ரெக்னென்சி கார்டு தான். பட் இந்த விஷயத்துல எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்பவுமே ஒரு தாய் குழந்தைய பெத்தெடுக்கும்போ என்ன பண்ணுறாங்க, இது ஒரு மேஜிக்கல் ப்ராசஸ் இல்லையா. ஹீ இஸ் கிரியேட்டிங் அ பேபி இன்சைட் அ ரூம். ஸோ இழந்த உங்களையே நீங்கள் திரும்ப கிரியேட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஹீல் பண்ணணும். அப்போதான் உங்களை நீங்களே திரும்ப, இழந்த உங்களையே நீங்கள் திரும்ப கொண்டு வர முடியும். அதுதான் ஏஞ்சல்ஸ்க்கும் வேணுமா. நீங்கள் கும்பிட்ற எந்த கடவுளுக்கும் உங்ககிட்ட இதை தான் சொல்ல நினைக்கிறாங்க அவங்க. நீங்களாம் வாங்க, இதெல்லாம் நடக்க வேண்டியது விதி, நடந்து விட்டது. அதை நீங்கள் போட்டு அப்படியே இருக்க வேணாம், ஹீல் பண்ணுங்க. ஸோ இதுதான் பைல் 1க்கான மெசேஜ். ஸோ நான் எழுதினேன், ஏதாச்சும் இங்கே செட் ஆகுதா? யூ ஆர் இன் த ரைட் பாத். இப்போ இது நீங்கள் கோ த்ரூ பண்ணது கூட எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நோ, பரவாயில்ல. ஏன்னா தெரியாம ஒரு வழியில போய் அங்க செட் ஆகாம அது முடிஞ்சு வந்தனால தான் நீங்க உங்களால ரைட் பாத்துக்கே போக முடியும். இல்லைன்னா அந்த டெட் எண்ட் இருக்கிற வேலே ஒரு ஹெல்லுக்கே நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதை எண்டா ஏதோ ஒன்று ஸ்டக் ஆனனால தான் இப்போ நீங்க திரும்ப ரைட் பாத்ல தான் இருக்கீங்க. ஸோ ஃபீல் பண்ண வேணாம், ஹீலிங் பண்ணுங்க முதல்ல. ஆர் நீங்க முழுமையா உங்களை நீங்களே பேக் டு ஃபார்ம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கரெக்ட் பாதைக்கு அழைத்து செல்லும். இது ரொம்ப ரேண்டமா என் மைண்ட்ல கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் ஜேர்னல் பண்ணி எழுதி வச்சேன். லக் வந்திருக்கு, டவர் டேரோட்ல இருக்கிற டவர் தான் மேபி எங்கேயோ வென்ட் த்ரூ அ டவர் மூமெண்ட். அதாவது டக்குன்னு ஒரு இடி விழுந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுலே தெரியுது. டவரும் எழுதியிருக்கேன். 5 இங்கே நான் எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே கார்டில் வந்த நம்பர் கூட 5. மேபி 5 உங்களுக்கு ஏதோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இனிமே 5 நம்பர் ஏதாவது உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் ரெசனேட் ஆச்சுன்னா அதை கமெண்ட்ல போடுங்கன்னு தெரியணும். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் ப்ளே வந்திருக்கு. ப்ளே ஜூஸ் ஷாப்பா? ஓகே, இங்கே உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு மேபி நிறைய பேருக்கு ஜூஸ் குடிக்கிறது அதுதான் எனக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதை போய் பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு சோறு தாங்க முக்கியம், அதுக்கு தான் வாழ்கிறோம். மற்றவங்களுக்காக வாழலை, நமக்காக முதல்ல வாழணும். எதெல்லாம் உங்களுக்கு என்ஜாய் பண்ணி உங்களை ஹீல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஓகேவா? ப்ளே
சில பேருக்கு விளையாட பிடிக்கும், ஜாலியாக இருக்க பிடிக்கும், என்ஜாய் பண்ணும், அம்யூஸ்மெண்ட் பார்க் போங்க, ஏதாச்சும் இந்த மாதிரி எங்கே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி இதெல்லாம் இதை விட்டு உங்கள் ஹார்ட்டை எப்படி ஹீல் பண்ண முடியுமோ அப்படிலாம் போங்க. லெட்டரில் எம், பி, யார் நேமாவது எம்ல இருக்கலாம், பியில் இருக்கலாம், ஆர், எம்பி. யாராவது பொலிட்டீஷியன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. மேபி யாருக்காவது நிக் நேம் யாராவது வச்சுக்கலாம்ல, எம்பி ஆர் சம்திங் ரிலேட்டட் டு திஸ் லெட்டர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தோணும், இது பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது மைண்டை ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதுதான் உங்கள் மெசேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, மெசேஜ்னு இப்போ சொன்னால் கரெக்டாக மெசேஜ் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் மெசேஜ் வரும். ஆர் இதுவே நீங்கள் பார்க்குற ஒரு மெசேஜ் தானே. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ஹீல் யுவர் செல்ஃப், ஹீல் பண்ணுங்க. அதுதான் காட், ஏஞ்சல்ஸ், உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாரும் உங்களை இப்போ செய்ய சொல்கிற ஒரே வேலை இப்போதைக்கு. ஓகேவா? ஃபைல் 1 அவ்வளோதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இது ரெஸ்னேட் ஆச்சுன்னா சொல்லுங்கள், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குனாலும் சொல்லுங்கள். மறக்காமல் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்கிட்ட வாங்க. ஓகேவா கைஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் எல்லா வீடியோலையும் பிச்சை எடுத்துகிட்ருக்கேன், பார்த்துட்டு மட்டும் போவாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. ஓகே, யாரையும் கம்பல் பண்ணல, பிடிச்சிருந்தா நீங்களே பண்ணுவீங்க. சரி, இப்போ ஃபைல் 2 ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லணும் இந்த தருணத்தில்? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எப்பயா இருந்தாலும் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றத பார்ப்போமா? Steady progress. We acknowledge you for the progress you have made in remembering love in your daily activities. We can clearly see the contribution you are making to the world through your thoughts, feelings and actions of love. ஸோ இதை சூஸ் பண்ணவங்க நீங்கள் ஆல்ரெடி கோல் ஓரியன்ட் பர்சனாக இருக்கீங்க. ஏன்னா அதனால தான் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்களாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன வந்தாலுமே உங்கள் வேலை, உங்கள் இது, அதை நீங்கள் எனக்கும் விடாமல் நீங்கள் டெய்லி உங்கள் வேலையை, உங்கள் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரீங்க. எதுவுமே உங்களை ஸ்டாப் பண்ணி உட்கார வைக்கலை. நீங்கள் யாரோ உங்களை தள்ளி விட்டால் கூட மீண்டு எழுந்து உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் கோலில் குறியாக இருந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வரீங்க, ஹார்ட் ஒர்க் போட்டே வரீங்க. அதனால் அவங்க உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறதா அவங்க சொல்கிறாங்க. கிரேட் கைஸ், ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே. உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? பி ஹாப்பி. அண்ட் அதே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ப்ராக்ரெஸில். ஸ்டில் கண்டினியூ, இப்போவும் போல் என்னைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி. நான் இந்த இடத்த விழுந்தது இது பாதியா நான் பார்த்த ஒரு கார்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வருது. 7 of Wands. என்னன்னா, யார் என்ன உங்களை தடுத்து அத்தனை வேலை உங்களை செய்ய விடாம பண்ணாலுமே யூ ஆர் டிஃபெண்டிங் யோர் செல்ஃப். உங்களை எவன் வேணா தடுத்து பாரு, நான் பண்ண வேண்டாம் என் வேலையை, நான் என் குறிக்கோளில் நான் குறியாக இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கீங்க. அதே தான் உங்களை ஏஞ்சல்ஸும் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. யார் பேச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சா பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. ஓகே, இன்னும் வேற என்ன டீட்டெயிலாக ஃபைல் 2. ஏ 7
7 இவ்வளோ சிங்கா 7 அண்ட் நான் என்ன சொன்னேன், ஸ்டெடி ப்ராக்ரெஸ்ஸா. நீங்க கூகுள்ல கூட போய் போட்டு பாருங்க. சேரியட் கார்டு இன் டாரோட், மூவிங் ஃபார்வர்ட், ப்ரோக்ரெஸிங் இன் லைஃப். ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்ல வர்றது, இந்த நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, அது உங்க லைஃப்ல எங்க உங்களை கொண்டு போய் நிறுத்தும், ஒரு சக்சஸ்ல கொண்டு போய் நிறுத்த போகுது. யூ ஆர் ப்ரோக்ரெஸிங். உங்களுக்கு மேபி இப்போ கண்ணுக்கு தெரியல, நான் இவ்வளோ பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, கண்ணு தெரிலனாலும் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி யூனிவர்ஸில் நடக்குது. உங்களை அந்த அந்த பொசிஷனுக்கு உங்களை நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அங்கே நீங்கள் ரீச் ஆகி இருப்பீங்க. 7 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஸோ மேபி 7 days, 7 months or 7 weeks, 7 years கூட இருக்கும். விடாதீங்க. ஸ்டெடியா என்ன பண்ணணுமோ, இது என்ன மேட்டராக இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட ஸ்டெடியாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றது. அப்படியே வரதெல்லாம் மேஜிக்காக இருக்கு. லாஸ்ட் ஒரு கார்டு. What's more, I'll do. Four of Cups. மற்ற டாரட்ல இது போரிங் ஆர் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை. எஸ், நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை இப்போ வரைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை, பட் யூ ஆர் ஸ்டில் ஒர்க்கிங். தட் டசன்ட் ஸ்டாப் யூ. எதிர்பார்த்தது நடக்கலை, பட் இருந்தாலும் சில பேர்லாம், நான் இப்போ நிறைய எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்ஸ்க்கு நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல, நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, நான் ஃபெயில் ஆகிட்டே தான் வரேன் அப்படின்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோப்பே விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எதை ஒரு கோலாக வச்சுருக்கீங்களோ அந்த மேட்டருக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணிடுற சில பேர் இருப்பாங்களா. ஆனால் நீங்கள் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இப்போ பண்ணிகிட்டேவும் இருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு அது கிளிக் ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே உங்களுக்கு ஃபெட்டப்பாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் யூ ஆர் ஸ்டில் கண்டினியூயிங். அதே அந்த கண்டினியூஷனை விடாதீங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அதுதான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வர மெசேஜ். சில பேருக்கு பண்ண விஷயமே பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் எனக்கு அதுக்கான ப்ராஃபிட் வரலை அப்படின்ட்டு ஒரு போரிங்காகவும் ஃபீல் பண்ணுறீங்க. பண்ணதே ஒரு ருட்டீன் அப்படியே போயிட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. பட் அந்த ருட்டீன் மஸ்ட் நீடட். ஏன்னா அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் தரப்போகுது. ஆக்சுவலாக இது உங்களுடைய கோல், உங்களுடைய விஷன். யூ வில் அச்சீவ் திஸ். ஸோ கீப் கோயிங், மூவ் ஃபார்வர்ட். இதுதான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். நான் என்ன எழுதி வச்சுன்றதே மறந்துட்டேன் இந்த பேப்பர்ல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த கார்டு நான் லைவா எடுத்தேன். இதாவது நான் ஆல்ரெடி அந்த 3மே ரேண்டமா எழுதி நான் பார்க்காம ஒன்றுத்துல ஒட்டி வச்சுட்டேன். இவ்வளவு டோன்ட் ஸ்டாப். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸ்டெடி ப்ராக்ரஸ், டு நாட் ஸ்டாப் இன் யுவர் ஒர்க், டு நாட் ஸ்டாப் அச்சீவிங் யுவர் கோல் சொல்லியிருந்தேன் இல்லையா, சொன்னல. இங்க பாரு, ஐ எம் நாட் கிட்டிங் கைஸ், ஐ எம் நாட் அட் ஆல் கிட்டிங். மேஜிக். என் பக்கத்திலே ஒரு ஏஞ்சல் உட்காந்துட்டு பட்டால்னு உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கு.
எனக்கே சந்தோஷமா இருக்கு. டோன்ட் ஸ்டாப். ஓகேவா? இது ரேண்டமாக நான் ஒரு சில கீவேர்ட்ஸ் ஜேர்னல் பண்ணேன். உங்களுக்கு மேபி சிங்க் ஆகுதா அப்படின்றது பாருங்க. இந்த கோல் வந்து ஜாய். யூ வில் ஃபீல் ஜாய். ஓகேவா? ட்ரெஸ்ஸு, மேபி சில பேர் ட்ரெஸ் வாங்க போகலாம். ஒரு ட்ரெஸ் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்க அப்படியும் எப்படி உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்குறப்ப ஏதாவது ரிலேட் பண்ண முடியுமா பாருங்கள். இருந்தாலும் என் மைண்டுக்கு வர்றதுலாம் நான் சொல்கிறேன். ட்ரெஸ்ஸு, கேக்கு, ஆர் கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஆர் பர்த்டே வருதா, சம்திங், டாக், பெட்டு, உங்கள் வீட்டில் டாக் இருக்கா, சிங்க் ஆகுதா பாருங்க. ஹார்ட்டு, ஹார்ட், ஒரு மேபி ரொம்ப நாள் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹீல் ஆகணும், மெடிக்கேஷனில் இருக்கீங்க, இருந்தாலும் இந்த ஹோப் விடாமல் யார் ட்ரையிங் யுவர் பெஸ்ட்னா கண்டிப்பாக அது ரெக்கவர் ஆகும். இது ஸ்பெசிஃபிக்கான நியூஸ். ஓகேவா? அப்புறமா பேபி, ஆர் உங்களோட குழந்தைங்க விஷயம், அவங்க படிப்பில் நீங்கள் ஃபெட்டப்பாக இருக்கீங்க, அவங்க ட்ரை பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா இந்த மெசேஜ் அவங்களுக்கு உங்கள் மூலியமாகவும் போகலாம். அவங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் தொடுவாங்க. அவங்க எக்ஸாம்ஸ்லையாக இருக்கட்டும், அவங்க காம்படிட்டிவ் என்ட்ரி எக்ஸாம்ஸ் எவ்வளோ இருக்குது இப்போது. ஓகேவா? குயிக் வந்திருக்கு. இது கூட குயிக் கார்ட் தான். சம்திங் மூவிங் ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்ட். குயிக்காகவே இந்த ப்ராக்ரெஷன் உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்க போகுது. ஓகேவா? ஐயோ இது ஆனால் இன்னும் ஷாக்கு, எனக்கே ஷாக்கு. சரி, இது மூணுமே நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சேன் அப்படின்னா சரி, நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்து குலுக்கிதான் வச்சிருக்க அப்படின்ட்டு யாராவது நினச்ச கூட பரவாயில்ல. பட் இது நான் லைவாக எடுத்தேன். ஃபஸ்ட் நான் எழுதினது எது எங்கே எழுதுனேன்னு எனக்கே தெரியல. இதுதான் கிளியர் அண்ட் க்ளீன் கட் மெசேஜ் ஃப்ரம் ஏஞ்சல்ஸ். உங்களுக்கு நங்கூரம் அடித்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சுச்சுவேஷனோட ஒத்து போகுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஏதாச்சும் உங்களுக்கு எப்படியாவது ரிலேட் ஆகுது அப்படின்னா கூட அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் ஃபைல் போகலாம். ஃபைல் 3. வெல்கம். இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சேஞ்ச் இன் டைரக்ஷன். உங்களுக்கு வாழ்க்கையில இப்போ ஏதோ ஒரு திருப்பு முனை வந்து இருக்கும். ஒரு கம்ப்ளீட்லி நியூ பாத் ஏதோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆர் ஓப்பன் ஆக போகுது. அதுதான் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்ல வராங்க. எந்த ஒரு நியூ பாதை வந்து நீங்கள் அதை வந்து ஓகே அதில் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன். அது உங்களுக்காக தான் அந்த பாதையை அவங்களே கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் வந்து டவுட் பட்டு அப்படின்னு நிற்க வேணாம். யூ கேன் டேக் இட். ஓகேவா? The changes you are experiencing are divinely directed by your newborn willingness to open your heart to love and our guidance. You are protected now and in the future, so follow your path to the happy outcomes you desire. என்ன பாத் வந்தாலும் you can take it. அது உங்களுக்கு ஹாப்பி தான் பண்ண போகுது. அது உங்களுக்கு ப்ரொடெக்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போவும் சரி. என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். இது நான் லாஸ்ட் எடுப்பேன்.
ஃபைல் 3க்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க சேஞ்ச் இன் டைரக்ஷன்னால? File 3. File 1, File 2 was almost on to the point. File 3 எப்படின்னு பார்ப்போம். Five of Pentacles. சாரி, இந்த மாதிரி நான் அப்பப்போ கொஞ்சம் ஜர்க் ஆயிடுறேன். ஏன்னா ஃபைல் 2 சும்மா நீங்கள் சூஸ் பண்ணாட்டியும் நீங்கள் போய் பாருங்களேன். இங்கே நான் வச்ச 2 கார்டுமே சேம் நம்பர் இருக்கும். இங்கேயும் இப்போ 5 எனக்கு என்னன்னு தெரியலப்பா. இன்னைக்குன்னு இல்லை, இந்த ரீடிங் இன்னைக்கு செம்ம கனெக்ட் ஆகுது எனக்கு. 2 ஓகே, ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக வந்துருக்கு. ஹை ப்ரீஸ்டஸ், சேஞ்ச் இன் டைரக்ஷன். நீங்க இத்தனை நாள் ஒரு தெளிவு, ஒரு அட்வைஸ் ஆர் ஒரு லேர்னிங் உங்களுக்கு தெரியாம மறைஞ்சே இருந்திருக்கு. இத்தனை நாளும் அது அங்கேதான் இருந்திருக்கு. பட் அதை நீங்க பார்க்காம இருந்திருக்கீங்க, ஆர் அதுக்கான வழி தெரியாம இருந்திருக்கீங்க. அது ரொம்ப ஹிட்டனா இருந்திருக்கு. இருந்தும் அது தெரியாம, அதுக்கு எப்படி ரீச் பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கீங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா என்ன அப்படின்னு இல்லை, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்றத மட்டும் தான் நான் சொல்றேன். அது தெரியாம இருந்ததுக்கு உங்களுக்கு ஒருத்தர் மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதனால அந்த பாதைக்கு இப்படி கூட போக முடியுமான்ற ஒரு தெளிவு உங்க மண்டைக்குள்ள ஒரு அப்படியே ஒளியா வந்து தெரிய போது. டக்குன்னு காமெடி பண்றேன்னு நினைக்காதீங்க. சில பேர் இல்ல, எல்லாருக்குமே நீங்க வந்து எய்தர் நீங்க வந்து தனியா இருக்கும்போது நமக்கு விடிய காலையில நிறைய ஒரு திங்கிங் வரும், நிறைய ஐடியாஸ் வரும். கரெக்டா? மெயினா ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய தாட்ஸ் வரும். அதுல ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வந்து நங்கூர மாதிரி இருக்க போது. இத்தனை நாள் வழியே இல்ல, ஒரு விஷயம் இது என்ன பண்ணாலும் வந்து இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சதுக்கு ஒரு வழி இருக்கு. யூ வில் ஃபைண்ட் இட். ஸோ அது டிஃப்ரெண்ட். உங்க லைஃபோடைய இப்படியே போயிட்டு இருந்தீங்க, அது இப்படி திரும்பிடும். ஆனா அந்த டைரக்ஷன் உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில தேவைப்பட வேண்டிய டைரக்ஷன் தான் அப்படின்றாங்க. இல்ல, வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீடு இருக்கு, இருந்தும் அது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. டக்குன்னு எனக்கு ஒரு சினாரியோன்றதை விட என் மைண்ட்ல என் மனசுல ஒரு ஃபீல் வருது. வயசானவங்களை யாரோ வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, ஆர் வயசானவங்கன்றதை விட உங்க சொத்து ஏமாத்தி உங்க கை கிடைக்க விடாம பண்றாங்க அப்படின்னா, கிடைக்கவே கிடைக்காது, நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையாது. அது கூடிய சீக்கிரம் ஒருத்தர் உதவியோட ஏதோ ஒரு தெளிவோட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அதனால உங்க சொத்து உங்க கைக்கே வர மாதிரியான விஷயமாவே போகுது. உங்களுடைய
இப்போதான் நான் நோட்டீஸ் பண்ணேன், இது ரெண்டுத்துலயும் ஒரு சிங்க் பார்க்க முடியுதா? இப்படி இருக்கா? இப்படி போகுது. மூன் எப்பவும் நிலையாவே இருக்காது, அது ஒரு பிறை மாறிட்டே இருக்கும், ஆசிலேட்டிங். இப்போ எப்படி இருக்கு, இப்போ உங்க லைஃப் டைரக்ஷன் அப்படியே மாறப்போகுது. பட் அது வந்து ப்ரொடெக்டட் பார்த்தாதான் தான் இருக்கும். ஸோ வரி பண்ண வேண்டாம். இது ஏதோ ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஏதோ ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஆர் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் பண்ற ஒரு இதுலேயோ, இல்லாட்டி ஒரு சில சுவாமி ஒரு குருக்கள் யாருக்கிட்டையாவது நீங்க மீட் பண்ணலாம். அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, which will be very helpful change of directionக்காக. இப்போ என் மூலியமா உங்களுக்கு ஒரு பிட் இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இது இவென்ச்சுவலி இது நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படிலாம் நான் சொல்ல. இவென்ச்சுவலி இது நடக்கும். இது முனிவர் கிட்ட இருந்தோ இல்ல சுவாமி யார்கிட்ட இருந்தோ தான் தெரியணும்லாம் கிடையாது. யாரா வேணா இருக்கலாம், அவங்க அன்னோன், உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆர் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனைக்கு வேற ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம இவ்வளோ நாள் இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரிய வர போகுது. எவ்வளோ இருட்டா இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும், ஐடியா வரும். ஓகேவா? இது 5 இங்கே 2 இருக்கு. இப்போ டக்குன்னு கூகுளில் போயிட்டு 555 மேபி ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏதாவது டைப் பண்ணி பாருங்க. டக்குன்னு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல உங்களுக்கு ஒரு ஹைலைட்டடா ஏதாச்சும் ஒரு லைன் தெரியும், அது உங்களுக்கான மெசேஜா அமையும். ஏன்னா நான் இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஏதாவது கிளாக்ல 111 ஆர் 222 அந்த மாதிரி எப்பயா நான் பார்க்குறேன் அப்படின்னா டக்குன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி டக்குன்னு எனக்கு ஒரு ஃப்ரேஸ் என் கண்ணில் படுது அப்படின்னா அது எனக்கான மெசேஜ் அப்படின்னு நான் எடுப்பேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டில் அது ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. எல்லாமே பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நம்மளே ஃபஸ்ட்டு நான் ஒன்று பார்க்குறது இதுதான் எனக்கான மெசேஜ் அப்படின்றது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப். ஓகேவா? இது ஓகே. இது நான் எழுதின ஒரு மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நான் 3 ஃபைலுக்குமே ரேண்டமாக இதில் ஒரு சில கீவேர்ட்ஸ் எனக்கு ஜேர்னல் பண்ணேன் தோணுனது, அதை எழுதி அதே மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ்லேயும் ஒரு லைன் ஒரு டக்குன்னு ஒரு மெசேஜ் எனக்கு தோணுச்சு, அது 3த்துலேயும் எழுதி ரேண்டமாக நான் வந்து பார்க்காம ரேண்டமாக போட்டு நான் இப்படி வச்சுட்டேன். அது இப்போ உங்க ரீடிங்க்கு என்ன அப்படின்னு பார்த்துருவோம். டு நாட் வரி. நான் என்ன சொன்னேன், எல்லா ஃபைலுமே வந்து ரிலேட் ஆகுதியா? இதை நான் பார்க்குறப்ப என்ன சொன்னேன், ஏதோ நீங்க ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே, அது சொல்யூஷன் உங்களை தேடி வரப்போகுது, சேஞ்ச் இன் டைரக்ஷன் அமைய போகுது சொல்லியிருந்தீங்க. டு நாட் வரி. ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்ற அந்த மெசேஜ், டு நாட் வரி. இன்னும் சும்மா வேர்ட்ஸ் வந்துச்சு. சேஃப் போட்டிருக்கேன், யூ ஆர் ப்ரொடெக்டட். எனக்கு இங்கே ஹைலைட் எடுத்தது யூ ஆர் ப்ரொடெக்டட் நவ் அண்ட் இன் த ஃபியூச்சர். ஹீலிங்,
க்யூர் பண்ண முடியாத ஏதாவது ஒரு உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கலாம், அதுக்கு க்யூரே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இருக்கு, அதுக்கான ஒரு தெளிவு கிடைக்குதோ என்னமோ, இருக்கலாம்ல. ஸோ யூ ஆர் ஹீலிங், ஓகேவா? ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க, அது சேஃபு தான். அதை ட்ரை பண்ணால் நம்ம வந்து சரியாயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் சேஃப், யூ கேன் ட்ரை, ஓகேவா? நெயில்ஸுன்னு போட்டு வச்சிருக்கேன், நான் ஏன் போட்டேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ரேண்டமாக எனக்கு மைண்டில் வந்தது எல்லாம் போட்டேன். மேபி இது உங்களுக்கு எங்கே வேணால் ரெசனேட் ஆக வாய்ப்பு இருக்கு. நெயில்ஸ், ட்ரீ, ஃபயரு, ஃபுட்டு, ட்ரிப்பு போகலாம். சேஞ்சிங் டைரக்ஷன், மேபி ட்ரிப் போகலாம். ஃபுட்டு, பிடிச்ச ஃபுட், ஃபயர், உங்களுக்கு அது எப்படி ரிலேட் ஆகுதுன்றது இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஆமாம் இது ரிலேட்டட் ஏதாச்சும் இந்த வேர்ட்ஸ் ஏதாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த 5 எனக்கு பைல் 1ல கூட நான் இதில் எழுதியிருந்தேன். அந்த 5 மேபி இது சூஸ் பண்ணவங்களுக்கு பைல் 1 எடுக்கணும்னு தோணி இருக்கலாம். மேபி நீங்கள் அங்கே போகலாம், அதில் உங்களுக்கான மெசேஜும் இருக்கும். ஆமாம், பைல் 1ல நான் ஹீல் பண்ணணுன்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தேன். மேபி உடம்பு முடியாதவங்க உங்களுக்கான அந்த மெசேஜாக இருக்கும் பைல் 1. நானே சொல்கிறேன், உங்களுக்கு இதுலேயும் அதுலேயும் மெசேஜ் இருக்குது. நீங்கள் பைல் 1 அட்ராக்ட் ஆகிருக்கு, எடுக்கணும்னு ஒரு 2 பைலில் ஏதாவது எடுக்கணும்னு தோணியிருக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கான மெசேஜ் தான். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். யூ ஆர் சேஃப், ஓகேவா? என்னவா இருந்தாலும் யூ ஆர் சேஃப், ஓகே? ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல்ஸோட மெசேஜ், ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஸோ இது ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா லீவ் இட், இட்ஸ் ஓகே. இது சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாம் வந்து நான் பண்ணுறது ஏதாச்சும் ரிலேட் ஆகுதா அப்படின்றது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா. சரியா கைஸ்? ஓகே, அவ்வளோதான். ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி ஹாலிடேஸ், பை பை.